ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதி பர்வம் பார்த்துட்ருக்கோம். பாண்டவர்கள் அந்த நெருப்பில் எரியல, அவங்க உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வதந்தி துருபதனுடைய காதுகளை எட்டி இருந்ததுனால அர்ஜுனன் சுயம்வரத்தில் கலந்துக்கிட்டு திரௌபதியை திருமணம் செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை துருபத ராஜாவுக்கு இருந்தது. அதனால் சுயம்வரத்தில் கடினமான ஒரு இலக்கை அவர் நிர்ணயம் பண்ணுறாரு. அது என்னன்னா, மிகவும் உயரத்தில் ஒரு இலக்கு வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு கீழே சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சக்கரம். அந்த சக்கரம் சுற்றிகிட்டே இருக்கும்போதே 5 அம்புகளால் அந்த இலக்கை வீழ்த்தி அந்த சக்கரத்துக்குள்ளே அதை கீழே தள்ளணும் அப்படிங்கிறது தான் விதி. இதுக்காக ஒரு விசேஷமான வில்லை துருபதன் தயாரித்து வச்சுருக்காரு. அதில் நாணேற்றுவது அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப கடினம். இப்படிப்பட்ட ஒரு நிபந்தனையை விதித்தா இதை அர்ஜுனனை தவிர வேறு யாராலுமே நிறைவேற்ற முடியாது அப்படின்னும், மற்றவங்க யாராக இருந்தாலுமே அந்த வில்லில் நாணேற்ற முடியாமலே தோல்வி அடைவாங்க அப்படின்னு துருபதன் நம்புகிறாரு. அப்போ சுயம்வர சபையும் கூடியது. பிராமண வேஷத்தில் அங்கு வந்து சேர்ந்த பாண்டவர்களை பார்த்த உடனேயே பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய சகோதரன் பலராமருக்கு அவங்களையெல்லாம் அடையாளம் காட்டுறாரு. இவங்களை தவிர பற்பல தேசங்களுடைய மன்னர்கள், அரசகுமாரர்கள், தேவர்கள் முதலிய எல்லாருமே திரௌபதியுடைய சுயம்வரத்துக்கு வந்திருக்காங்க. திரௌபதியினுடைய சகோதரன் திஷ்டத்யும்னன் நிபந்தனையை அறிவிக்கிறாரு. கூடியிருந்த மன்னர்களையும் அரசகுமாரர்களையும் மற்றவர்களையும் திரௌபதிக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார் திருஷ்டத்யும்னன். நிபந்தனையும் விவரித்து சொல்கிறாரு. பல மன்னர்கள் முயற்சி செஞ்சு அந்த வில்லில் நாணேற்ற முடியாமல் வில்லால் தள்ளப்பட்டு கீழே விழுறாங்க. துரியோதனன் முதலானவர்களுமே வில்லினால் தள்ளப்பட்டு கீழே விழுந்தாங்க. அந்த நேரத்தில் கர்ணன் எழுந்து தன்னுடைய திறமையை பரிசோதிக்க முடிவு செய்கிறார். கர்ணன் வில்லில் நாணேற்றியும் விடுறார். வில்லும் நானுமாக சேர்ந்து வட்டமாக வளைஞ்சு நிற்கிது. சுயம்வரத்தில் கலந்து கொள்வதற்காக தாங்கள் ஏற்கனவே தரித்திருந்த பிராமண வேடத்திலேயே வந்திருந்த பாண்டவர்களும் இதை பார்க்குறாங்க. கர்ணன் இலக்கை அடித்து திரௌபதியை மணந்து கொள்வான் அப்படின்னு நினைக்கிறாங்க.